போக்குவரத்து கழகங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 போக்குவரத்து கழகங்கள். இந்த போக்குவரத்து கழகங்களில் குறைந்த தூரம் பயணிக்கக்கூடிய, அதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ் மப்சல்ஸ் பேருந்துகள் 3/2, அதாவது ஒரு சைடு 2 இருக்கைகளும் எதிர்புறம் 3 இருக்கைகளும் கூடிய குளிர்சாதன பேருந்துகளை முதலாக தமிழகத்தில் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். அதன் அடிப்படையில் கும்பகோணம் போக்குவரத்து கழகத்திற்கு 10 பேருந்துகளும், சேலம் போக்குவரத்து கழகத்திற்கு 10 பேருந்துகளும், கோவை போக்குவரத்து கழகத்திற்கு 10 பேருந்துகளும், மதுரை போக்குவரத்து கழகத்திற்கு 10 பேருந்துகள், திருநெல்வேலி போக்குவரத்து கழகத்திற்கு 10 பேருந்துகள், விழுப்புரம் போக்குவரத்து கழகத்திற்கு 50 பேருந்துகள், எம்டிசி அதாவது பல்லவன் போக்குவரத்து மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 50 பேருந்துகள் என முதலாக இந்த போக்குவரத்து கழகங்களில் ஏழை மக்கள் பயன்படுகின்ற வகையில் குளிர்சாதன வசதிகள் கொண்ட பேருந்துகளை இயக்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையில் இன்று கும்பகோணத்திலிருந்து கும்பகோணம் போக்குவரத்து கழகத்திற்கு இருக்கக்கூடிய 4 பேருந்துகளை இன்று கரூர் பேருந்து நிலையத்திலிருந்து துவக்கி வைத்திருக்கிறோம். அந்தந்த பகுதிகளில் அந்தந்த போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகள் இந்த தீபாவளி சிறப்பு பேருந்துகளாக பொதுமக்கள் பயன்பெறுகின்ற வகையில் இந்த குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. முதலாக பரிசார்த்த முறையில் திருவண்ணாமலை டு சென்னை போக்குவரத்துக்கு இடையில் விழுப்புரம் போக்குவரத்து கழகத்திலிருந்து 2 பேருந்துகள் இயக்கப்பட்டது. அது பொதுமக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்ற காரணங்களால் இந்த பேருந்துகளை அதிகப்படுத்தி இருக்கிறோம். இது பொதுமக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. முழுமையாக மக்கள் பயணிகளுடைய அடர்வு என்பது 100% இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் போக்குவரத்து கழகத்தை நவீனமயமாக்குகின்ற வகையில் இதுவரை 5000 புதிய பேருந்துகள் போக்குவரத்து கழகங்களில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் 2000 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக மொத்தம் 7000 புதிய பேருந்துகளை போக்குவரத்து கழகத்திலே நம்ம மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு இயக்கி புது பொலிவுடன் பொதுமக்களுக்கு தேவையான படுக்கை வசதியுடன் கூடிய பேருந்துகள், அதேபோல் இருக்கை மற்றும் படுக்கை வசதியுடன் கூடிய பேருந்துகள், கழிவறை வசதியுடன் கூடிய பேருந்துகள், குறைந்த தூரத்தில் குளிர்சாதன பேருந்துகள் என்று நவீனமயமாக்கப்பட்ட போக்குவரத்து கழகமாக இந்திய துணைக்கண்டத்தில் நம்முடைய தமிழக போக்குவரத்து கழகங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் 2 நாட்கள் வர இருக்கின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கிறோம். அதற்குண்டான ஏற்பாடுகள் நாளை அந்த சிறப்பு புக்கிங் கவுண்டர்கள் துவக்க இருக்கிறது. அதேபோல் பண்டிகை முடிந்து அவர்கள் பணிக்கு செல்வதற்கும் அங்கங்கே சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். வெளியூரிலிருந்து அதிகமாக வந்து வேலை செய்கின்ற திருப்பூர், கோவை, பெங்களூர் போன்ற ஊர்களிலிருந்து பயணிகள் பாதுகாப்பாக சிரமம் இல்லாமல் அவர்கள் சொந்த ஊருக்கு வருவதற்கு போக்குவரத்து கழகம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. நாளை முதல் அந்த சிறப்பு கவுண்டர்கள் செயல்படும். அதேபோல் போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு இன்று அவர்களுக்கு சிறப்பு அந்த அட்வான்ஸ் தொகை வழங்கப்படும். நாளை அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த 20% போனஸ் நாளை அனைவருக்கும் வழங்கப்படும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்த வண்டிகள் சிறைப்பிடிக்கப்படும், ரிட்டர்ன் பண்ணிடுவோம். வண்டியெல்லாம் அப்படி ஓட்ட விட மாட்டோம். இல்லை, அது தொழிற்சங்கங்கள் தனியார் மயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது அப்படி அல்ல. இந்திய கனரக வாகனங்கள் துறை அமைச்சகம் இந்தியா முழுவதும் அந்த போக்குவரத்து கழகங்களை இயக்குவதற்கு மானியம் வழங்குகிறார்கள். ஒரு பேருந்துக்கு 50 லட்சம் ரூபாய் மானியம் வழங்குகிறார்கள். ஏனென்று சொன்னால் மின்சார பேருந்தினுடைய விலை அதிகமாக இருக்கின்ற காரணங்களால் அதை ஈடு செய்கின்ற வகையில் அந்த 50 லட்சம் ரூபாய் மானியம் வழங்குகிறார்கள். அப்படி அந்த பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று சொன்னால் நடத்துனர் மட்டும் நம்முடைய போக்குவரத்து கழகத்திலிருந்து போட வேண்டும். ஓட்டுநர் மற்றும் அதை நிர்வாக மெயின்டெனன்ஸ் வந்து அவங்ககிட்ட இருக்கும். கிலோமீட்டருக்கு எவ்வளோங்கிற மாதிரி அது நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்ததல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல கலந்து ஆலோசித்த பின்னர் அது சம்பந்தமாக முடிவெடுக்கப்படும். தீபாவளி வாழ்த்துக்கள் அனைத்து எங்களுடைய போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் முதலில் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பிறகு தமிழக மக்களுக்கும் எங்களுடைய போக்குவரத்து கழகம் சார்பாக தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில்
தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கான பாதுகாப்பானவும் சிறப்பான ஒரு பயணமாக அமைய வேண்டும் என்று ஆணையிட்டதன் அடிப்படையில் சென்னையிலிருந்து 5 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பாகவும் வந்தவுடன் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்கின்ற வகையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். வருடத்திற்கு வருடம் அதை நாங்கள் முன்னேற்றமடைய செய்து மற்ற நாட்களில் சென்னையிலிருந்து வாகனங்கள் பேருந்துகள் வெளியே வருவதற்கு டைம் எடுக்கும். ஆனால் இப்பொழுது தீபாவளி பொங்கல் பண்டிகையின் போது எங்களுடைய போக்குவரத்து கழகத்துடைய காவல்துறையினரும் முழு ஒத்துழைப்போடு அவர்கள் சிறப்பு ஹைவே பெட்ரோல் 2 வீலரில் ஹைவே பெட்ரோல் போட்டிருக்கிறோம், கண்ட்ரோல் ரூம் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி டோல் பிளாசாவில் எல்லா இடங்களிலும் எங்களுடைய போக்குவரத்து துறையினுடைய ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் போட்டு தனி லைன் ஒதுக்கியிருக்கிறோம். அதனால் மக்கள் சிரமம் இல்லாமல் பாதுகாப்பான பயணமாக அமைய வேண்டும் என்று மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் எங்களுடைய போக்குவரத்து கழகம் சிறப்பான பணியினை செய்து கொண்டிருக்கிறது.